ஓம் காளீஸ்வரணம் திருச்சிற்றம்பலம். எங்கே வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாதேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அம்மா தொடர்ந்து 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ணி ஆகணும்னு சொல்லி காசி குஜராத்தில் இருக்கிற 2 ஜோதிர்லிங்கங்களையும், ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தையும், உஜ்ஜயினி திரியம்பகேஸ்வரர், ஓம்காரேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர் இப்படின்ட்டு நிறைய ஜோதிர்லிங்கங்களை பார்த்தாச்சு. ராமேஸ்வரத்தோடு சேர்த்து 9 ஜோதிர்லிங்கத்தை இப்போ அம்மா தரிசனம் பண்ண போகிறேன். இன்னும் 3 ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணிட்டா 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ணதா ஐதீகம். ஒவ்வொரு இந்துக்களும் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் பண்ணணும். திருக்கயிலாயம் சொல்லக்கூடிய இடத்துல தரிசனம் பண்ணணும். பஞ்சபூத ஸ்தலங்களை திருவண்ணாமலை, திருவனைக்காவல், சிதம்பரம், காஞ்சிபுரம், காலஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணும். 108 திவ்ய தேசங்களை, பெருமாள் கோவில்களை தரிசனம் பண்ணணும். இதுதான் இந்துக்களுடைய ஒரு புனிதமான தெய்வீகமான ஆலயங்கள் சொல்லுவாங்க. அதில் இந்த ராமேஸ்வரம் இருக்கிறதுல மிகவும் ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம்னு சொல்லலாம். ராமரை பற்றி கதைகள் நான் சொல்ல தேவையில்லை, நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க. ராமாயண சரித்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமர் சீதையை மீட்டிட்டு வர சொல்ல தன்னுடைய பிரம்மஹந்தி தோஷம் தீருன்றதுக்காக இந்த ராமேஸ்வரத்தில் இந்த கடற்கரையில் ஒட்டின மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்துக்குள்ள ஒரு மணலால் அற்புதமான ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை செய்கிறாரு. அவர் வழிபட்ட இதனால தான் ராமநாத சுவாமி ராமலிங்கேஸ்வரம் அப்படின்னு சொல்லி இன்றளவும் மக்கள் காசியில் இருந்தோம், பாரத தேசத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் இங்கே அற்புதமான பூஜைகளை செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க. முக்கியமாக காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக அந்த தீபங்களோட ஒளியில் ராமநாத சுவாமியும் பர்வதனவர்த்தினி அம்பாளையும் தரிசனம் பண்ண ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இதுக்கு நிறைய சிறப்பு வாய்ந்த கதைகள் இருக்குது. பல்லவர்களாகட்டும், சேதுபதி மன்னர்களாகட்டும் இந்த அற்புதமான கோவிலை கட்டியிருக்கிறாங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தீவு மாதிரியான பகுதி. ராமநாதபுரத்துலேருந்து ஒரு தீவான ஒரு பகுதியில் எப்படி இந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த தூண்களை செதுக்கி இவ்வளோ ஒரு பிரமிப்பாக பார்க்குறதுக்கு இந்த கற்கோவிலை எழுப்பியிருப்பாங்க. எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லாமல் ஒரு மெய்ஞானத்தோடைய தொடர்போட ஒரு பக்தியாக இந்த ஆலயத்தை அமைச்சிருப்பாங்கன்றதை யோசிக்கணும். இங்கே இருக்கிற 21 தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை நம்ம தரிசிக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா கர்ம பாவங்களும் தோஷங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் பெறலான்னு சொல்லி நம்மளுடைய வேத காலத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அம்மாவும் 21 தீர்த்தங்களில் நீராடி எம்பெருமான் ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்பாளையும் தரிசனம் பண்ணதில் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். எல்லா வரமும் பெறுங்க.